டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது எடுத்த நடவடிக்கைகள் என்பன இப்பொழுது அவர்களுக்கான ஒரு ஆபத்தாக வந்து நிற்பதாக ஈரானின் முக்கிய ஒரு படை தளபதி, அதாவது அவர்களுடைய இந்த வெளிநாட்டு தாக்குதல்கள் போன்றவற்றில் பிரதான காரணியாக இருந்தன. இந்த பாதுகாப்பு கட்டமைப்புகள் எவ்வாறு கூட்டை விட்டன என்கின்ற விசாரணை எடுக்கப்படுகின்ற பொழுது முழு அமைப்புகளுமே விசாரிக்கப்பட போகின்றன என்பது ஐயவும் இல்லை. அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு தரப்பாக இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்வார்களா என்றால் ஆம், ஆனால் அதற்காக ஒரு தாக்குதலை நடத்துவார்களா என்றால் இல்லை. ஆனால் அமெரிக்காவிற்கான ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பார்கள். இது மோடி அவர்கள் ரஷ்யாவிற்கு சென்ற பயணமானது. அது கூட பல நாடுகள் இல்ல, மேற்கத்திய நாடுகள் அனைத்துமே உக்ரைனுக்காக இருந்து ரஷ்யாவிற்கு எதிரான பல தடைகளை விதித்திருக்கின்ற பொழுதும் இந்தியா தனக்கு ரஷ்யா தேவை என்பதற்காக அங்கே பயணம் செய்கின்ற பொழுது அது செய்கின்ற செயற்பாடுகளை அது ஆமோதிப்பதாகத்தான் அமையும். கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளிப்பதற்காக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள். அவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா அவர்களே. வணக்கம் அபி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் ஒரு முறை உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய தினமும் நிகழ்ச்சியில் கேட்கப் போகின்றோம் சில கேள்விகள். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதலாவது கேள்வியாக அமையவிருப்பது என்னவென்றால், இன்றைய தினம் அமெரிக்கா ஈரான் மீது ஒரு புதிய குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளது. குறிப்பாக அமெரிக்கா பாதுகாப்பு கட்டமைப்புகள் டொனால்ட் ட்ரம்ப் அவரை கொல்வதற்கான சதியில் ஈரான் இருப்பதாக கூறியிருக்கின்றது. மேலும் இது உண்மையிலேயே ஈரான் கடந்த வார இறுதியில் இடம்பெற்ற சதியில் சம்பந்தப்பட்டதாக அல்ல, ஆனாலும் ஈரானும் இவ்வாறான சதியில் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்கா பாதுகாப்பு கட்டமைப்புகள் கூறுகின்றது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றது? ஆமாம், இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த அமெரிக்கா கடந்த காலத்தில் எடுத்த நடவடிக்கைகள், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது எடுத்த நடவடிக்கைகள் என்பன இப்பொழுது அவர்களுக்கான ஒரு ஆபத்தாக வந்து நிற்பதாக, அதாவது சொல்மேனி எனப்படுகின்ற அதாவது ஈரானின் முக்கிய ஒரு படை தளபதி, அதாவது அவர்களுடைய இந்த வெளிநாட்டு தாக்குதல்கள் போன்றவற்றில் பிரதான காரணியாக இருந்ததை கொண்டிருந்தது. இதற்கான பழிவாங்கலாக அமெரிக்காவின் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அத்துடன் அவருடைய உயர் அதிகாரிகளும் காரணமாக இருந்தவர்கள் என கருதப்படுபவர்களும் சில வேளைகளில் குறிவைக்கப்படுவார்கள் என்கின்ற கேசியம் இருந்தது. அந்த கேசியத்தை இப்பொழுது வேறு தரப்புகளும் உறுதிப்படுத்தி இருக்கின்றன என்பதைத்தான் இது கோடிட்டு காட்டுகின்றது. இதற்காக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த சம்பவத்திற்கும் நிச்சயமாக இந்த கடந்த வார இறுதியில் பென்சில்வேனியாவில் பட்லர் நகரில் இடம்பெற்ற சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்கின்றதா என்றால் அதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. அது வேறு விடயம், இது வேறு விடயமாக இன்றைய நிலையில் இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானின் பக்கம் இருந்தும் அவருக்கான ஆபத்து இருக்கின்றது என்கின்ற செய்தியை அவர்கள் முன்கொண்டு வந்திருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு செய்தி வருவதன் மூலம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் பாதுகாப்பு என்றுமே இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட போகின்றது என்பதுதான் உண்மை. அதற்கான ஒரு அத்தியாயமாக அல்லது அவ்வாறான ஒரு நடவடிக்கைக்காக இவ்வாறான நகர்கள் இடம்பெறுகின்றன. இருந்த பொழுதிலும் இந்த பாதுகாப்பு கட்டமைப்புகள் எவ்வாறு கூட்டை விட்டன என்கின்ற விசாரணை எடுக்கப்படுகின்ற பொழுது முழு அமைப்புகளுமே விசாரிக்கப்பட போகின்றன என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதற்காக இந்த அமைப்புகளை நம்பாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோ அல்லது அரச கட்டமைப்போ இருக்க முடியாது என்றால் அரச கட்டமைப்பிற்கு அல்லது அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதுதான் இவர்களுடைய கடமை. எனவே அவர்கள் மீதான சந்தேக பார்வை என்று ஏற்படுவதை யாருமே அனுமதிக்க மாட்டார்கள். இருந்த பொழுதிலும் இவ்வாறான விசாரணைகளின் பொழுது வெளிப்படைத்தன்மையாக அவர்கள் பங்கு பெற்றுவார்கள் என்பதை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த விவகாரம்
ஈரானுடைய விவகாரம் என்பது அமெரிக்காவால் தான் பிரபல்யப்படுத்தப்படுகின்றதை தவிர இது ஒரு உண்மை கலந்த பயமா என்பது இன்னும் கண்டறியப்படவில்லை. அதுதான் கேள்விக்கான பதிலாக இருக்க முடியும். சரி, அதை தொடர்ந்து கூறுங்கள். ஈரான் தற்பொழுது புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்துள்ளது. அது புதிதாக எவ்வாறு பயணிக்க போகின்றது என்ற கேள்வி மக்களிடையே இருக்கின்றது. மேலும் ஈரான் நிச்சயமாக சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளுடன் நட்புறவை பேணுகின்ற ஒரு நாடு. அதை தவிர வடகொரியாவுடன் கூட ஒரு நட்புறவை பேணி வருகின்றது. இவ்வாறான ஒரு நிலையில் ஈரான் மீதான இந்த அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் அதனுடைய சர்வதேச வலைப்பின்னலை எவ்வாறான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்கள்? ஆமாம், ஈரானுடன் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடையை விதித்து நாடுகள் அதனுடன் நேரடி தொடர்பாடலில் ஈடுபடக்கூடாது என்கின்ற நிலையில் பலத்த சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் ஈரானுடன் பொருளாதார தொடர்புகளை வைத்திருக்கின்ற நாடுகள் எனவும் பல இருக்கின்றன. அந்த வகையில் இந்த நீங்கள் குறிப்பிட்ட நாடுகளுடன் இந்தியாவை கூட இணைக்கலாம், இலங்கையை கூட இணைக்கலாம். இவ்வாறான நாடுகளின் இணைவுடன் பாகிஸ்தான் போன்றவை கூட, பாகிஸ்தான் என்பது ஒரு எல்லை நாடு ஈரானுக்கு, அவர்களுடைய உறவு என்பது ஈரானுக்கு முக்கியமானது. அதை கூட அவர்கள் கவனமாக பேணி பாதுகாத்து வருகின்றார்கள். இவர்களது உறவு என்பது எவ்வாறு இருக்க போகின்றது என்றால், நிச்சயமாக அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு தரப்பாக இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்வார்களா என்றால் ஆம். ஆனால் அதற்காக ஒரு தாக்குதலை நடத்துவார்களா என்றால் இல்லை. ஆனால் அமெரிக்காவிற்காக ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பார்கள். குறிப்பாக அதிலும் இந்த புதிதாக வந்த ஜனாதிபதி கூட அமெரிக்காவிற்கு எதிரான போக்கை தான் கடைபிடித்தார். ஆனால் இவர்களால் அதாவது எந்த ஒரு நிலைப்பாட்டில் பயணித்தாலும் ஒரு புதிய இந்த உலக ஒழுக்கை கொண்டு வரலாம் அல்லது புதிய ஒரு அதிகார தலைமையை கொண்டு வரலாம். இப்பொழுது இதற்கு உதாரணமாக நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடியது மோடி அவர்கள் ரஷ்யாவிற்கு சென்ற பயணமானது. அது கூட பல நாடுகள் இல்ல, மேற்கத்திய நாடுகள் அனைத்துமே உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்து ரஷ்யாவிற்கு எதிரான பல தடைகளை விதித்திருக்கின்ற பொழுதும் இந்தியா தனக்கு ரஷ்யா தேவை என்பதற்காக அங்கே பயணம் செய்கின்ற பொழுது அது செய்கின்ற செயற்பாடுகளை அது ஆமோதிப்பதாகத்தான் அமையும். எனவே இது அமெரிக்காவோ அல்லது மேற்குலகோ அல்லது நேட்டோவோ விரும்பாத செயற்பாடு. இவ்வாறான செயற்பாடுகளில் ஈரான் காலங்களில் ஈடுபடும். ஈரான் மற்றும் நீங்கள் குறிப்பிட்ட ஏனைய ஆதரவு நாடுகள் ஈடுபடும் என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்கலாம். அதனைத்தான் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக கூற முடியும். நன்றி சுரேஷ் தர்மா அவர்கள் இது பற்றின விரிவான விளக்கங்களை அளித்தமைக்க. மேலும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி அபி, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுது சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.